நேயர்களுக்கு வணக்கம். 21/7/2026 செவ்வாய்க்கிழமை. இன்றும் பல உள்நாட்டு வெளிநாட்டு முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. முதலில் உள்நாட்டு தலைப்பு செய்திகள். இலங்கையில் டெங்கு பரவல் தீவிரம், 76,000 கடந்த நோயாளர்கள். LPL ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை தொடர்கிறது. முட்டையின் விலை உயர்வு. தெஹிவலை துப்பாக்கி சூடு விசாரணை தீவிரம். இந்தியா இலங்கை புதிய வரி ஒப்பந்தத்தில் முக்கிய மாற்றம். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் மேலும் அதிகரிப்பு. ஹோர்மோஸ் நீரிணை பாதுகாப்பு குறித்து உலக நாடுகள் கவலை. குவைத் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் விமான சேவைகளில் பாதிப்பு. FIFA உலகக்கோப்பை 2026 ஸ்பெயின் உலக சாம்பியன். இனி உள்நாட்டு விரிவான செய்திகளை பார்க்கலாம். டெங்கு பரவல் தீவிரம். இலங்கையில் கடந்த சில வாரங்களாக டெங்கு நோயின் பரவல் மிக வேகமாக அதிகரித்துள்ளது. இதுவரை 76,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 53 பேர் உயிரிழந்துள்ளனர். கொழும்பு, கம்பஹா உள்ளிட்ட பகுதிகளில் அதிக நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். நுளம்பு பெருகும் இடங்களை கண்டறிய விமானப்படையின் ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இராணுவம், சுகாதார அதிகாரிகள் மற்றும் உள்ளூராட்சி அமைப்புகள் இணைந்து சுத்திகரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மக்கள் தங்கள் வீடுகளை சுத்தமாக வைத்திருக்குமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். LPL ஊழல் குற்றச்சாட்டு. லங்கா பிரீமியர் லீக் போட்டிகளை சுற்றி எழுந்துள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. போட்டிகளின் நம்பகத்தன்மையை பாதுகாக்க கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கிரிக்கெட் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் 2026 லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரை சுற்றி பெரிய சர்ச்சை ஒன்று உருவாகியுள்ளது. போட்டி தொடங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பே யஃப்னா கிங்ஸ் அணியின் இணை உரிமையாளரும் முன்னாள் இந்திய அண்டர்-19 உலகக்கோப்பை வென்ற வீரருமான மஞ்சோத் கல்ரா இலங்கை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணை அதிகாரிகளின் தகவலின்படி, ஒரு வீரரை போட்டியின் முடிவை பாதிக்கும் வகையில் செயல்பட செய்வதற்காக 9.5 மில்லியன் இலங்கை ரூபாய் லஞ்சமாக வழங்க முயன்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அந்த வீரர் இந்த அணுகுமுறையை ஏற்காமல் உடனடியாக விளையாட்டு ஊழல் தடுப்பு பிரிவுக்கு புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் முன்னெடுக்கப்பட்ட கண்காணிப்பு நடவடிக்கையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். விசாரணையாளர்கள் கூறுவதன்படி, இந்த முயற்சி ஒரே ஒரு வீரரிடம் மட்டுமல்லாமல் இலங்கை தேசிய அணிக்காக விளையாடிய தற்போதைய மற்றும் முன்னாள் சில வீரர்களிடமும் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. தொலைபேசி உரையாடல்கள் மற்றும் பிற ஆதாரங்களும் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. எனினும் இவை அனைத்தும் இன்னும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட வேண்டிய குற்றச்சாட்டுகளே. இலங்கை கிரிக்கெட் SLC இந்த விவகாரத்தில் ஊழலுக்கு பூஜ்ஜிய சகிப்புத்தன்மை என்ற தனது கொள்கையை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் போட்டியின் நேர்மையை பாதுகாக்க கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட மஞ்சோத் கல்ரா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அதே நேரத்தில் LPL போட்டி தொடர் திட்டமிட்டபடி தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது. முட்டையின் விலை மீண்டும் உயர்வு. உற்பத்தி செலவுகள் அதிகரித்திருப்பதால் சந்தையில் முட்டையின் சில்லறை விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. இது பொதுமக்களின் அன்றாட செலவினத்தையும் பாதிக்க தொடங்கியுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது. தெஹிவலை துப்பாக்கி சூடு. கொழும்பு மாவட்டத்தின் தெஹிவலை மவுண்ட் லாவணியா பொது மயானத்தில் கடந்த 19 ஜூலை மாலை பரபரப்பை ஏற்படுத்திய துப்பாக்கி சூடு சம்பவம் இடம்பெற்றது. போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி, மோட்டார் சைக்கிளில் வந்த 2 ஆயுததாரிகள் மயானத்துக்குள் நுழைந்து அங்கிருந்த ஒருவரை இலக்காக கொண்டு துப்பாக்கியால் சுட்டுவிட்டு சம்பவ இடத்திலிருந்து வேகமாக தப்பி சென்றுள்ளனர். சம்பவத்தில் காயமடைந்த நபர் உடனடியாக தென்கொழும்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் தொடர்ந்தும் கண்காணித்து வருகின்றனர். துப்பாக்கி சூடு நடைபெற்றதும் போலீசார் சம்பவ இடத்தை சுற்றி வளைத்து விசாரணைகளை ஆரம்பித்தனர். அப்பகுதியில் உள்ள CCTV காட்சிகள், காட்சியகங்களின் வாக்குமூலங்கள் மற்றும் தாக்குதலாளிகளின் தப்பி சென்ற வழிகள் அனைத்தும் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன.
இந்த தாக்குதல் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டதா, தனிப்பட்ட பகை காரணமா அல்லது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுடன் தொடர்புடையதா என்பதையும் விசாரணை அதிகாரிகள் ஆராய்ந்து வருகின்றனர். இந்தியா மற்றும் இலங்கை வரி ஒப்பந்தம். இந்தியா மற்றும் இலங்கை இடையிலான புதிய வரி ஒப்பந்தத்தில் வரி சலுகைகளை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் புதிய வழிமுறைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. இது இரு நாடுகளுக்கிடையேயான முதலீட்டு வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக சர்வதேச செய்திகளை விரிவாக பார்க்கலாம். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மோதல் மேலும் தீவிரமடைந்துள்ளது. தொடர்ந்து பல நாட்களாக அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாகவும் அதற்கு பதிலடியாக ஈரானும் அமெரிக்க கூட்டணி தளங்களை குறிவைத்து தாக்குதல்களை நடத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் முழு மத்திய கிழக்கு பகுதியிலும் பாதுகாப்பு பதற்றம் அதிகரித்துள்ளது. 10 நாள் போர் நிறுத்த முயற்சி. மோதலை கட்டுப்படுத்தும் நோக்கில் சர்வதேச நடுவர் நாடுகள் 10 நாள் தற்காலிக போர் நிறுத்த திட்டத்தை முன்வைத்துள்ளன. இருப்பினும் இறுதி உடன்பாடு இன்னும் எட்டப்படவில்லை. ஹோர்மோஸ் நீரிணை. உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹோர்மோஸ் நீரிணையை சுற்றியுள்ள பதற்றம் காரணமாக சர்வதேச எண்ணெய் சந்தை கவலையில் உள்ளன. அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் கடற்படை கண்காணிப்புகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. குவைத் மற்றும் வளைகுடா விமான சேவைகள். மத்திய கிழக்கு பாதுகாப்பு நிலைமை காரணமாக குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் பல விமானங்கள் தாமதமாகியுள்ளன. சில சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பயணிகள் முன்கூட்டியே தங்களது விமான நிலையை சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். விளையாட்டு. ஃபீஃபா உலகக்கோப்பை 2026 இறுதிப் போட்டி. 2026 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணி அர்ஜென்டினாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி உலக சாம்பியன் பட்டத்தை வென்றது. 19 ஜூலை 2026 நியூயார்க் நியூ ஜெர்சி ஸ்டேடியம் அமெரிக்காவில் இடம்பெற்ற 2006 உலகக்கோப்பை ஆட்டத்தில் 90 நிமிட ஆட்டத்திலும் இரு அணிகளும் கோல் அடிக்கவில்லை. கூடுதல் நேரத்தின் 106வது நிமிடத்தில் ஸ்பெயின் வீரர் ஃபெர்ரான் டோரஸ் வெற்றி கோலை அடித்து அணிக்கு உலகக்கோப்பையை வென்று கொடுத்தார். 2010க்கு பிறகு மீண்டும் உலக சாம்பியன் என ஸ்பெயின் சாதனை படைத்துள்ளது. இது ஸ்பெயினின் 2வது உலகக்கோப்பை. போட்டி முழுவதும் சிறப்பான தற்காப்பு ஆட்டத்தை வெளிப்படுத்தி சாம்பியன் அணியாக மிக குறைந்த கோல்களை மட்டுமே விட்டுக் கொடுத்த அணிகளில் ஒன்றாக அமைந்தது. 2022 உலக சாம்பியனான அர்ஜென்டினா தொடர்ந்து 2வது முறையாக உலகக்கோப்பையை வெல்லும் வாய்ப்பை இழந்தது. லியோனல் மெஸ்ஸியின் கடைசி உலகக்கோப்பை இதுவாக இருக்கலாம் என பரவலாக கருதப்பட்டது. தோல்விக்கு பிறகு அவர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் காணப்பட்டார். இறுதிப் போட்டி முடிந்ததும் இரு அணி வீரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு மற்றும் மோதல் ஏற்பட்டது. இது தொடர்பாக ஃபீஃபா ஒழுங்கு நடவடிக்கை விசாரணையை தொடங்கியுள்ளது. சில அர்ஜென்டினா வீரர்களுக்கு தடை விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. 2026 ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடர் உலக ரசிகர்களுக்கு மறக்க முடியாத தருணங்களை வழங்கியுள்ளது. கடுமையான போட்டிகள், ஆச்சரியமான வெற்றிகள் மற்றும் விறுவிறுப்பான இறுதிப் போட்டிக்கு பிறகு ஸ்பெயின் உலக சாம்பியனாக முடிசூடி புதிய வரலாற்றை எழுதியுள்ளது. அதேவேளை லியோனல் மெஸ்ஸியின் உலகக்கோப்பை பயணமும் உணர்ச்சிமிக்க நிறைவை கண்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை டெங்கு பரவல் தீவிரம், 76,000 கடந்த நோயாளிகள். LPL ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை தொடர்கிறது. முட்டை விலை மீண்டும் உயர்வு. திகிவலை துப்பாக்கி சூடு விசாரணை தீவிரம். இந்தியா மற்றும் இலங்கை புதிய வரி ஒப்பந்தத்தில் முக்கிய மாற்றம். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் மேலும் அதிகரிப்பு. ஹோர்மோஸ் நீரிணை பாதுகாப்பு குறித்து உலக நாடுகள் கவலை. குவைத் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் விமான சேவைகளில் பாதிப்பு. ஃபீஃபா உலகக்கோப்பை 2026 உலக சாம்பியனான ஸ்பெயின். இதுபோன்ற செய்திகள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய தானி ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள். மேலும் இந்த செய்தி குறித்து உங்களது கருத்துக்களை கருத்து பகுதியில் பதிவிட்டு
லைக், ஷேர் செய்து ஆதரவு தாருங்கள். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தயானி. நன்றி, வணக்கம்.